நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிற சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம பேசுறதையே கஷ்டமா நினைக்கிற சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் நம்புறேன், நீங்க சாதிக்கிற வரைக்கும் சொந்தக்காரங்க நிறைய பேர் நம்மளே பாசமோ அன்போ காமிக்கவே மாட்டாங்க. சொந்தக்காரங்களை தூக்கி ரொம்ப பெருசா வச்சுக்கிறதும் சொந்தக்காரங்களை ரொம்ப மட்டம் தட்டுறதும் நமக்கு வேண்டாம். நமக்கு ஆட்கள் தேவை, ஜனங்கள் தேவை. ஆனா எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல சொந்தக்காரங்களை எப்பவுமே நீங்க நினைச்சிடவே கூடாது. ஏன்னா அது சில நேரங்களில் உங்களை ஆபத்தில் கொண்டு போய்விடும். சொந்தங்கள் நம்மை ஆளுகிற விதத்தில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. அவங்க சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையே சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தையே அவங்க டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு விட்டுறக்கூடாது. சொந்தங்களை நம்ம வளர்ந்துருக்கும் போது, உயரும் போது சொந்தங்களை கவனிக்கணும், சொந்தங்களை பார்க்கணும், சொந்தங்களுக்கு செய்யணும். இதெல்லாம் வளர்ந்ததற்கு பிறகு. ஆனால் ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் வெறும் சொந்தக்காரங்களுக்காக மட்டும் வாழ்கிறது அது வாழ்க்கை அல்ல. அந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே தேவை. அதனால் நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, சொந்தக்காரங்களுடைய விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே கவனமாக தான் இருக்கும். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அயலானுடைய வீட்டில் நீ அடிக்கடி என்ன பண்ணாத, போகாத. அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் சொல்லுங்க மனம் சலிக்கிறது மாதிரி ஆயிரும் அப்படின்றார். அதனால மனம் சலிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எதுலையுமே இருக்கக்கூடாது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம இன்வால்வ் ஆகுறது அந்த அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள போறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. இவ்வளவுதான், அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம உள்ள போகணுமே தவிர, சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை அவங்களுக்கு உதவி செய்யலாம், சில விஷயத்தை அவங்களுக்கு கைட் பண்ணலாமே தவிர, நம்ம நினைச்சது மாதிரி தான் அவங்க நடக்கணும், நான் சொல்றதை தான் அவங்க கேட்கணும். என்னை பார்த்தியா இப்படி நான் சொல்றது எதுவுமே கேட்கல அப்படின்னு நான் என்னென்ன அவங்களுக்கு செஞ்சேன், என்னென்ன அவங்களுக்கு பண்ணினேன் அப்படின்னு நீங்க அப்செட் ஆகிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு சுயம் என்கிற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதனால ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க. சொந்தக்காரங்களால இனி ஒருத்தர் கூட நீங்க காயப்படவே கூடாது. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்களால நீங்கள் காயப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் சொந்தக்காரங்க சொல்றதெல்லாம் ஒரு காயமா எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரோட உறவாடும் போது அந்த சொந்தங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய், அற்புதமாய், வெற்றியாய் வழி நடத்துவார். அவர்களுக்கு முன்பாக ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர்களையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவங்க உங்களை விட பெரிய கார் வச்சிருக்கலாம், உங்களை விட ஒரு சொத்துக்கு அதிபதிகளா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அவர்களை பார்க்கலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்க கூட இருக்கிறார். அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க வீடு குடிசையா இருந்தாலும் மகாராஜா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சொந்தக்காரங்க விஷயத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும், எப்பவுமே கவனமா இருக்கணும். அதுல நீங்க கவனம் இல்லாம இருப்பீர்களே, ஆனால் அது ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பு இல்லை, ஆண்டவர் பொறுப்பே இல்லை. அவங்க அதே போல சொந்தக்காரங்களா இருக்கிறவங்களும் நீங்க நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாருமே ஒரு கவனமா இருங்க. நீங்க எப்பவுமே இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ள இல்லைன்னா இன்னொருத்தருடைய உதவியை வாங்கும் போது உங்களுக்குன்னு ஒரு கான்சியஸ் இருக்கதான் செய்யணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு கான்சியஸ் இருக்கதான் செய்யணும். என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஓவராகவும் அவங்கள்ட்ட போய் ஹெல்ப்புக்கு நின்றக்கூடாது, ரொம்பவும் போய் நின்றக்கூடாது. அவங்க எவ்வளவு பெரியவங்களா வேணாலும் இருக்கலாம், அவங்க வசதி உள்ளவங்க, அவங்க கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டியதானே. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தானே. நான் சொல்றேன், நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு அப்படின்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற யார் இடத்துல இருக்கக்கூடாது. ஆமே, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமால உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அதனால யாருமே என்ன அவங்களா வாலண்டியரா உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டு இதை வச்சுக்கோங்க,
நீங்க இந்த மாதிரி தேவையில் இருக்கிறீங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, நீ உங்களுக்கு உதவி செய்ய தானே பிரதர் வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு செய்யறது தவறல்ல. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களா ஆண்டவர் எழுப்பி கொண்டு வருவார். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கை நீட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. ஹலோ ஹலோ, நீங்க கை நீட்டுற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அதுக்கு மேல உங்களுக்கு அந்த வீட்டில் பழைய மரியாதை இருக்கவே இருக்காது. அதனால ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரையே சார்ந்து வாழ கத்துக்குங்க. அப்படின்னா கர்த்தரையே சார்ந்து வாழ. நீங்க எனக்கு உதவி செய்யறத நான் ஏத்துக்கிறேன்ப்பா, சந்தோஷம், அதை வாங்கிக்கங்க. நீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ரொம்ப கவனம், ரொம்ப கவனம், ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். சொந்தக்காரங்கள்ட்ட முன்னாடி போய் ஒரு நேரம் இங்கே சாப்பிடாம இருந்தால் கூட பரவாயில்லன்னு நம்ம நினச்சிக்கலாம். நமக்கு விரும்புகிற அளவுக்கு ட்ரெஸ் போடலன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவருடைய பிள்ளைய அவங்கள மாதிரி ஒரு பெரிய நகையை போடுற அளவுக்கு உங்களுக்கு நகை இல்லைன்னா கூட விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் அவனுக்கு முன்னாடி சிம்பிளாக நீங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அவன் முன்னாடி கை கட்டி மட்டும் போய் நின்றாதீங்க. எனக்கு உதவி செஞ்சிருங்க அப்படின்னு மட்டும் போய் நின்றாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காமிப்பாங்களா? அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லும்போது சொல்றாரு, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை உயர்த்தினார். இன்னொருத்தர் இடத்துல போய் நான் தான் இவனை உயர்த்துறேன்னு சொல்லவே மாட்டாரு. நம்ம மட்டும்தான் ஆண்டவர் பற்றி சொல்றோம். அதே போல ஆண்டவர் மட்டும்தான் எதிர்பார்க்காம நம்ம செய்யறவர். அவர்கிட்ட நோ எக்ஸ்பெக்டேஷன். இங்க வந்திருக்கவங்களை எல்லாம் கேட்கிறோம், உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி தான் வந்துச்சா? நீங்க ஜெபம் பண்ணதுனால தான் நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த வாரம், கடந்த வாரம் முழுதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த வாரம் முழுவதும் நான் ஜெபம் பண்ணதுனால தான் பாஸ்டர் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஜெபம் பண்ணோமோ இல்லையோ, பைபிள் வாசிச்சோமோ இல்லையோ, ஆண்டவரை நினைச்சோமோ இல்லையோ, அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா? சோ அவருக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன். நீங்க இருந்தாலும் செய்வாரு, இல்லைனாலும் செய்வாரு. நீ எனக்கு பிள்ளை ஆயிட்டப்பா, நான் உனக்கு செஞ்சுதான், சரி ஓகே நீ பார்த்துக்கோ. ஆனா அதான் இன்னைக்கு எப்படின்னு தெரியல. இனி வருகிற காலங்கள்ல எல்லாம் திருமணம் எல்லாம் நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு தோணுது எனக்கு. நம்ம ஃபாரின் கல்ச்சர் அப்படியே கொரோனா வந்த உடனே ஃபாரின் கல்ச்சர் அப்படியே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி கல்யாணம் எவ்வளோ பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடக்கும், மண்டபம்லாம் பிடிச்சி அப்படியெல்லாம் பண்ணி. ஆனால் இப்போ ஜனங்களெல்லாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. ஒரு 20 பேர் போதும், ஒரு 25 பேர் போதும். சிம்பிளாக ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அங்கே சமைக்க சொல்லிட்டோம்னா போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். விட்டா அடுத்து பார்க்கில் எல்லாம் போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க போல தெரியுது. இல்லை அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் நான் ஒவ்வொரு மண்டபம் அழகழகாக கட்டிப்படுறதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மண்டபம்லாம் இனி சச்சாதான் மாறணும் போல தெரியுது. ஏன் அப்படின்னா இனி போக மண்டபத்துக்கு போகவே மாட்டேங்க போல தெரியுது. இப்பெல்லாம் மண்டபத்தில் வச்சு நடக்கிற கல்யாணம் ரொம்ப குறைஞ்சிச்சு தெரியுமா? அது ஒரு லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த கல்யாணத்தை சிம்பிளா செய்ய பழகிட்டாங்க. கொரோனாவில் கல்யாணம் நடந்துச்சு, ஒரு மொய் வரல, நான் மட்டும் இனி போய் என்னத்தை அது மாதிரிலாம். இனி கல்யாணம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா, அதை ஜெனரேஷன்ஸ் மாறிடுச்சு. அதனால கல்யாணத்துக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா, கல்யாணத்திற்கு நீங்கள் இனி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 10 பேர் திருமணத்திற்கு வந்தால் போதும், காரணம் கொரோனா அப்படின்னு ஒரு மிகமடியை மாட்டிட்டு வந்து நின்ற வேண்டியதான். எல்லாரையும் கூப்பிட முடியாதுல்ல. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒருத்தங்க என்கிட்ட சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் கொரோனா எத்தனை பேருக்கு தீமையோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நன்மை பாஸ்டர். கிட்டத்தட்ட 2 வருஷமா என் பிள்ளைக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறேன் காசு இல்லாமல். கொரோனா வந்ததும் இல்லாமல் நான் முடிவு பண்ணிட்டேன், கொரோனா பேரை சொல்லி ஒரு சொந்தக்கார பையனையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு கல்யாணத்தை 15 பேரை வச்சு ஜாம் நடத்தி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. எல்லாரும் கேட்கும்போது கொரோனா டைம் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால கொரோனா வந்து எனக்கு ஒரு பெரிய கடன்லேருந்து என்னை விடுதலை ஆக்கிச்சுன்னு சொன்னாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொந்தத்திற்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிட வேண்டாம்னா, என்னை ஆசீர்வதிச்சா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரணும். நான் அதான் உங்களுக்கு என்னுடைய சாட்சி நிறைய சொல்லிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் வந்து அவ்வளவு தேவையில் இருக்கும்போது கூட மணலை வாரி வெறும் தரையில போட்டு முழங்கால நின்று நீங்க தான் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு தான் கேட்டனே தவிர, எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி 1 ரூபா கேட்டதில்லை. நான்
எங்க வீட்டை விட்டு என் பேகை தூக்கிட்டு வரும்போது எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, சாகிற வரைக்கும் பணம்னு வந்து நின்றாது அப்படின்னாரு, தேவைன்னு வந்து நின்றாது அப்படின்னாரு. சரிப்பா, கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதற்கு பிறகு எத்தனையோ சூழ்நிலை வந்த போதிலும் கூட, அதை இதே கோயம்புத்தூர் பட்டணத்துல என்னென்னமோ இல்லாம கஷ்டப்பட்டது பிறகு கூட எங்க அம்மா அப்பாட்ட ₹1 கூட நான் வாங்கணும்னு நினைச்சதில்லை, ஒரு பைசா. ஆனா ஆண்டவர் என்னை கைவிட்டாரான்னு கேட்டா இல்லை, ஆண்டவர் என்னை நடத்தினார். இப்ப நான் என்ன சொல்லலாம், அந்த மேடையில் சொல்லலாம், என்னை ஒருவனும் என்னை ஆசீர்வதிக்கல, என்னை கர்த்தர் மட்டுமே என்னை தூக்கி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர், நிறைய யூத் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நீங்க நிக்கிறீங்க. எப்பா, நான் உனக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்றேன், நீ எந்த மனுஷன்றையும் போய் கையாண்டாத, நீ ஆண்டவரிடத்துல நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி பாரு. ஒருத்தம் கூட உன்னை பார்த்து பெருமை பேச மாட்டான், நான் தான் அவனை உயர்த்தேன்னு சொல்ல மாட்டான். அதனால எப்பவுமே உன்னுடைய சிந்தையில் இருக்கட்டும், நீ யாரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா கர்த்தர் கையிலிருந்து பெற்றுக்கொள்றத நீங்க விருப்பப்படுங்க, நீங்க ஆசைப்படுங்க, நீங்க அதற்காக ஜெபி. ஆண்டவரே, எது கொடுத்தாலும் நீங்க கொடுங்க ஆண்டவரே, எது கொடுத்தாலும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை மேல உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எது கொடுத்தாலும் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க ஆண்டவரே. இன்னொருத்தருடைய கையை நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருத்தரை நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரனை தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி அத்தனை சொத்தையும் வாங்கிட்டான். ஆனா நான் கேட்கிறேன், ஒண்ணு கூட அவனுக்கு யூஸ் ஆச்சா? ஹலோ, அவங்க அப்பா கொடுத்ததோ அவனுடைய அண்ணனிடத்துல புடுங்கினது ஏதாவது அவனுக்கு பயன்பட்டுச்சா? எதுவுமே அவனுக்கு பயன்படலை. நதிக்கரையில போய் உட்கார்ந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். உடனே ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? உடனே அவன் சொல்றான். அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான் பாருங்க. இதுக்கு முன்னாடியா இருந்தா என்ன பண்ணிருப்பான்னா, இஸ்ரவேல் டப்புன்னு சொல்லியிருப்பான், என் பேர் என்ன கேட்டா இஸ்ரவேல் இஸ்ரவேல். ஆனா அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையை சொல்றாரு, என் பேரு எத்தன், என் பேரு யாக்கோபு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பேரு யாக்கோபுன்னு சொல்லப்படாமல் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். அன்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பார்க்கலாம். அப்போ நான் நம்புறேன், 1000 பேர் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, 1000 பேர் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்க பாத்திரம் நிறம் போதும் 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 போதும்னு நீங்க சொல்ற அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்றேன், நான் மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸ்வீட் கடையில் போய் ஒரு பிள்ளை நின்று இப்போ ஸ்வீட் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஓனர் வந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லிச்சாமா, நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்போ ஏன் நான் எடுத்துக்கணும், நீ எடுத்துக்க மாட்டியான்னு கேட்டால், இல்லை உங்கள் கை ரொம்ப பெருசு இல்லை, அதனால நீங்கள் எடுத்து கொடுத்தா நிறைய கிடைக்கும்னு நினச்சேன்னுச்சா. அதே போல் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மனுஷனுடைய கையெல்லாம் கேட்க மாட்டேங்குது. உங்கள் சொந்தக்காரங்களுடைய கை சின்னதா பெருசா? அவர் பெருசா இருக்கலாம், அவர் கை சின்னதாச்சே. ஹலோ, அவர் பெரிய பிர்லா தான், அவர் பெரிய கணக்காரர், ஆனால் அவர் கை சின்னது. ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட அவருடைய கை ரொம்ப பெருசு. உங்க தேவை குட்டி உண்டு, ஆண்டவருடைய கை ரொம்ப பெருசு. அவருக்கு முன்னாடி உங்க தேவை ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அவருக்கு முன்னாடி உங்க கடன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமோதிக்கிறீங்களா? ஸோ எல்லாரும் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அப்பா தம்பி, நீங்க என்ன பிளஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, நீங்க பிளஸ் பண்ணுங்க. நான் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழ விரும்புறேன். நீங்க என்ன உயர்த்துங்க, நீங்க என்ன கனப்படுத்துங்க, நீங்க என்ன அழகுபடுத்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன அழகுபடுத்துங்க ஆண்டவரே.
சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களை விட வேற யாரு பாருங்க? உங்களை தவிர வேற யாரு பாருங்க? ஓ உம் தழும்புகளா நான் சுகமானே, உன் பாசத்தினால் நான் பலனானே. சொல்லுங்க எல்லாரும், உம் தழும்புகளால் நான் சுகமானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட. கைகளை மேல உயர்த்தி இயேசுவே, இயேசு